திருச்சிற்றம்பலம். திருவியலூர் உய்ய வந்த தேவநாயனார் அருளி செய்த திரு உந்தியார் நாம சிந்திச்சிட்டு இருக்கோம். அதுல இன்னைக்கு 36வது பாடல். நாலாய பூதமும் நாதமும் ஒன்றிடின் நாலாம் நிலையாம் என்று உந்தி பெற நாதற்கு இடம் அது என்று உந்தி பெற. திருச்சிற்றம்பலம். இதுல ரொம்ப முக்கியமான கருத்து இருக்கு. நாலாய பூதமும் அப்படிங்கும் பொழுது பூதம்ங்கிறது 5 பூதங்கள் இருக்கு. நிலம், நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம். இது ஒரு வரிசை. இதை நம்ம கரெக்டாவே புரிஞ்சுக்கணும். நிலம், நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம். இது படிநிலைகள்ல நீங்க டிசெண்டிங்ல அப்படியே சொல்லியிருக்கிறாங்க. லைக் முதல்ல வானம், வானத்துல இருந்து காற்று அப்படிங்கும்பொழுது நம்ம கீழே நம்ம இங்க இருந்து வான் நோக்கி ஆன்மா செல்லும் பொழுது அதோட படிநிலை எப்படி இருக்குன்னா நிலம், நீர், காற்று, ஆகாயம். சாரி, நிலம், நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம்ங்கிற 5. இது வரிசை. இதே வரிசையில தான் ஒன்றொன்றாக ஒடுக்கி வான் கலந்த மாணிக்கவாசகர் அப்படின்னு மாணிக்கவாசகர் எப்படி வான் கலந்தாரோ அந்த நிலையை சொல்லப்படுது. இப்ப நாலாய பூதம் அப்படிங்கிறது காற்றை குறிக்கிறது. 4வது பூதம் அப்படிங்கிறது காற்று. நாலாய பூதமும் நாதமும் ஒன்றிடின். நாதம் அப்படிங்கிறது நாத தத்துவம் அப்படின்னு சொல்லக்கூடியது. இன்னொன்னு நம்ம இந்த 5 அவஸ்தைகள் சொல்லப்படும். அது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அதாவது உயிர் அறிவை பெறுவதற்காக இந்த பூமியில வந்திருக்கு, பிறவி எடுத்திருக்கு. அதுல 5 அவஸ்தைப்பட்டு தான் அது அறிவை அறிந்து கொள்ளும். அது என்ன அவஸ்தை அப்படின்னா, நீங்க ஒரு விஷயத்த கேட்ட உடனே உங்களுக்கு புரியாது, புரிஞ்ச மாதிரி இருக்கும். ஆனா அத செயல்படுத்த முடியாது. இப்ப நம்ம இதுதான் வாழ்க்கையோட யதார்த்தம் தெரிஞ்சா கூட நடைமுறையில அதை நம்மளால செயல்படுத்த முடியாது சில சமயம். அது நமக்கு படிக்கும் பொழுது புரியும். செயல்படுத்தும் பொழுது பாத்தீங்கன்னா அது அது சுத்தமா அதுவும் இதுவும் வேற வேற இருக்கும். நம்ம நம்ம தவற செஞ்சு முடிச்சதுக்கு அப்புறம் தான் நம்ம பண்ணது தவறுங்கிறது நமக்கு புரியும். இத மாதிரி நம்ம இததான் அவஸ்தை அப்படின்னு சொல்றது. உனக்கு தெரிஞ்சே நீ என்னப்பா இப்படி ஒரு தப்பு பண்ணிருக்க அப்படின்னு சொல்லுவாங்க, யூஸ்வலா சொல்லுவாங்க. நமக்கு தெரியும், ஆனாலும் நம்மளுடைய அந்த உணர்வுகள் சில சமயங்கள்ல நம்மளால அந்த அறிவோட கம்பேர் பண்ணி அதை கட்டுப்படுத்துறது அப்படிங்கிறதுங்கிறதெல்லாம் முடியாத ஒரு நிலையா இருக்கும். இததான் அவஸ்தை அப்படின்னு சொல்றாங்க. இந்த அவஸ்தைகள் எல்லாம் பாத்தீங்கன்னா 5 வகையான அவஸ்தை சொல்றாங்க. அதாவது சாத்திரம். சாத்திரம் அப்படிங்கிறது என்னன்னா சாதாரண நினைவு, நம்மளை போல ஒரு நனவு நிலையில இருக்கக்கூடியது. அடுத்தது சொப்பனம். அப்ப கனவு. சொப்பனம்ங்கிறது கனவு. கனவுல வரக்கூடிய அவஸ்தை. கனவுல சில விஷயம் நமக்கு ஏதோ உணர்த்தின மாதிரி இருக்கும். அது நமக்கு சரியா புரிஞ்சிருக்காது. அது உண்மையா பொய்யான்னு நமக்கு புரியாது. அதை நம்புறதா நம்பாம இருக்கிறதான்னு புரியாது. அது மாதிரி ஒரு அவஸ்தை வரும், சொப்பனம். அடுத்தது சுழு சுளுத்தி. அது உறக்க நிலை. அதுக்கப்புறம் துரிய நிலை. இதெல்லாம் இந்த துரிய நிலை அப்படிங்கிறது எப்படின்னா இதுதான் 4வது நிலை. அதை பத்தி தான் இங்க சொல்லியிருக்கிறாங்க. இந்த துரிய நிலையில பிராணன் புருடனோட சேர்ந்து இருக்கும். அப்ப மத்த எந்த கருவிகளும் தொழிற்படாது. பிராணன் பிராணன் அப்படிங்கிறது என்னன்னா மூச்சு காத்து. இந்த மூச்சு காத்து புருடன். புருடன் அப்படிங்கிறது ஆன்மா. ஆன்மா எப்படிப்பட்ட ஆன்மா அப்படின்னு பாத்தீங்கன்னா அறிவு, அதாவது இறைவனை உணர்ந்த, அதாவது இறைவனை பற்றின ஒரு ஆஹ் இந்த தத்துவங்கள் எல்லாம் கூடி நின்று இந்த இறைவனுடைய ஞான உபதேசங்களை கேட்டு தெளிந்து நின்ற அந்த ஆன்மா. இது ரெண்டும் கூடி மட்டுமே இருக்கக்கூடிய நிலைதான் இந்த பிராணனும் புருடன் அப்படின்னு சொல்லக்கூடியது. அதுதான் இந்த துரிய நிலை அப்படின்னு சொல்லப்படுது. இந்த துரிய நிலைக்கு அடுத்ததுதான் துரியாதீதம் அப்படிங்கிறது. அது உயிர் படக்கம். அங்க புருடன் மட்டும்தான் இருக்கும். அப்ப இததான் நம்ம திருஞான சம்பந்த பெருமான் என்ன சொல்லி இருக்கிறாங்கன்னா, ஒரு பாட்டுல ஊனில் உயிர்ப்பை ஒடுக்கி
ஒன் சுடர் ஞான விளக்கினை ஏற்றி நன்புலத்து ஏனை வழி திறந்து ஏத்துவார்க்கு இடரான கெடுப்பது அஞ்செழுத்துமே அப்படின்னு நம்ம அஞ்செழுத்து அப்படிங்கிற நாதம்னு சொல்லப்படுவது அந்த அஞ்செழுத்து தான். அஞ்செழுத்துங்கிறது சிவைய நம்ம இத இத இதுதான் ஓங்காரத்துக்குள்ளார இருக்கு அப்படின்னு நம்ம சொல்றோம். ஓம் அ உ ம அப்படிங்கிற அந்த எழுத்தை விரிக்கும் பொழுது நமக்கு கிடைக்கக்கூடிய இந்த 5 எழுத்து தான் நமக்கு வந்து இந்த ஓம் அப்படிங்கிறது. இந்த 5ம் தான் என்ன பண்ணுதுன்னா இந்த அந்த கரணங்கள் 4 மற்றும் உயிர் அத வந்து அந்த 5 எழுத்தும் அந்த 5 செயல்படுது. மனம், சித்தம், புத்தி, அகங்காரம் அப்படின்னு சொல்லக்கூடிய 4 மற்றும் உயிர் ஆகிய 5 தொழிற்படுத்தக்கூடியது இந்த 5 எழுத்து தான். இததான் நம்ம நாதம் அப்படின்னு சொல்றோம். இந்த இடத்துல என்ன சொல்றாங்கன்னா, இப்ப நாலாய பூதமும் நாதமும், நாலாய பூதம் அப்படிங்கிறது காற்றும், நாதம் அப்படிங்கிறது இந்த ஓங்காரம், ஓங்காரத்தோட ஒன்றுபடின் சேர்ந்துடுச்சுன்னா நம்ம மூச்சு காத்து என்ன ஆகும்னா போயிட்டு, அதாவது ஒரு நிலையில நிப்பாட்ட முடியாது. நம் எண்ணங்கள் எப்படி ஒரு அலைகள் போல வீசிக்கொண்டே இருக்கிறதோ, எண்ணங்கள் எப்படி ஒரு நிமிஷத்துக்கு நிமிஷம் மாறிக்கிட்டே இருக்கோ, அது போல நம்மளோட மூச்சு காற்றை வந்து ஒரு நேர்கோட்டுல நம்மளால நிற்க வைக்க முடியாது. அதுதான் வந்து நம்மளோட இயல்பா இருக்கு. எப்ப வந்து அத நேர்கோட்டுல நம்ம ஓங்காரத்துல நிக்க வைக்கிறோமோ, அதெல்லாம் வந்து எப்ப நடக்கும் அப்படின்னா குருநாதரோட உபதேசம் கிடைக்க பெற்றதுக்கு பின்னாடிதான். அப்படி கிடைக்க அத பத்தி தான் இங்க முழுசாவே எல்லா பாடல்களும் இருக்கு. சோ இங்க நாலாய பூதமும் நாதமும் ஒன்றிடின், நம்மளுடைய மூச்சு காற்றை நம்ம இப்ப நம்ம அடுத்தது நம்ம படிக்க இருக்கக்கூடிய விநாயகர் அகவல்ல கூட இத பத்தி தான் சொல்லியிருப்பாங்க நம்ம ஔவையார் பாட்டி. நம்ம வந்து காலால் எழுப்பி அப்படின்னு சொல்லுவாங்க. 3 எழுக்கணலை காலால் எழுப்பி அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி அந்த எழுப்பி அதை வந்து நாதத்தோடு ஒன்ற வைக்கும் பொழுது 4ஆம் நிலையாம், 4ஆம் நிலைனா துரிய நிலை. இந்த துரிய நிலை வந்து நமக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்றாங்க. துரிய நிலை அப்படின்னா இறைவனை உணரக்கூடியது இடம். அததான் நாதற்கு இடம் அது என்று உந்தி பெற அப்படின்னு சரி அதுதான் நாதற்கு இடம் அதுதான் அப்படிங்கிறத, நாதன் அப்படிங்கிறது இங்க சிவபெருமான். நாம சிவபெருமானை உணர்வதற்கான இடம் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். இந்த துரிய நிலையை பத்தி நம்ம தொடர்ந்து சொல்லிட்டு வராங்க. இந்த துரிய நிலையும் போலதான் இங்க மலங்கள் இல்லாத ஒரு நிலையாக இருக்கும். அதாவது மலம்னா ஆணவம், கண்மம், மாயை, அந்த மூன்றிலிருந்தும் ஆன்மா நீங்கிய ஒரு நிலையாக இருக்கும். அதுதான் வந்து இந்த நின்மல துரிய நிலையில வந்து நம்ம இப்ப வந்து இந்த உலகியலை பற்றின சிந்தனை, அப்புறம் வந்து தான்கிற நினப்பு, அப்புறம் வந்து இத நம்ம செய்யறதால என்ன கிடைக்கும்னு நம்ம யோசிக்கிறோம் பாத்தீங்களா, அது மூணுமே இல்லாத ஒரு நிலைதான் அந்த நின்மல துரிய நிலை. அந்த ஒரு நிலையில தான் நாதனோட நம்ம அந்த ஒரு நிலை வரும் பொழுதுதான் இந்த காற்றும் நாதமும் ஒன்றுபட்டு துரிய நிலைக்கு நம்மை அழைத்து சென்று நம்மை நாதன் அப்படின்னு சொல்லக்கூடிய சிவபெருமானுடன் சேர்க்கும் அப்படின்னு இந்த பாட்டு ரொம்ப ரொம்ப பல தத்துவங்களை உள்ளடக்கியதாக இருக்கு. இந்த 4வது நிலை நின்மல துரிய நிலை அப்படிங்கறத மட்டும் கூட ஞாபகம் வச்சுங்க. ஏன்னா இந்த 5 அவஸ்தைகள்ல வந்து ரொம்ப முக்கியமானதாக நம்ம கருதப்படுகிறது இந்த நின்மல துரிய நிலை. அங்க அட்டைன் பண்றதுதான் இருக்கிறதுலே ரொம்ப டஃப்பான பாட்டு. ஏன் அப்படின்னா நம்மளால ஒரு நிமிஷம் கூட நம்மளால ஒரு எண்ணங்களை கட்டுப்படுத்தவே முடியாது. அது வந்து ஓடிக்கொண்டே இருக்கும். மனசு புறத்தே ஓடிக்கொண்டேதான் இருக்கும். அதை நிப்பாட்டி தான்கிற எண்ணம் மறந்து எதற்கு செய்கிறோம் என்ன செய்கிறோம்ங்கிறது மறந்து அந்த ஒரு யோக நிலையை தான் இங்க சொல்லப்படுது. இந்த பாட்டை மீண்டும் ஒரு முறை சொல்லிடுறேன். நாலாய பூதமும் நாதமும் ஒன்றிடின் 4ஆம் நிலையாம் என்று உந்தி பெற நாதற்கு இடம் அது என்று உந்தி பெற. திருச்சிற்றம்பலம். திருவியலூர் உய்ய வந்த தேவநாயனார் திருவடிகள் போற்றி போற்றி. சிவாய நம.